தவறு இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். நான் வரல, அது எனக்கு பிடிக்கல. ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். எதுக்கு? ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், அதனுடைய அரசியல், அதனுடைய கொள்கை கோட்பாடு, அதனுடைய ஆட்சி, அந்த ஆட்சி நடத்துற முறை, இது பிடிக்காம தான் நான் ஒரு மாற்றுக்கு இந்த கட்சியை தொடங்குறேன். இப்ப நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கிறீங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு அமைப்பு, பல அமைப்புகள் இருக்குன்னு. எதுக்காக இருக்கு? திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புனா அப்புறம் தனியா ஒரு அமைப்பு எதுக்கு? கேள்வி வருதா இல்லையா? இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கேள்வியை ஒரு பதில முன் வைப்பாங்க. என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாத்து. இப்ப நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம். கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சீர்கள்னா உங்கள்ட்ட கேள்வி இருக்கா? இந்த திமுக அதிமுக ஆட்சி, அந்த ஆட்சி நிர்வாக கொடுமை, அதனுடைய ஆட்சி முறையில் இருக்கிற கேடு, அதை மாற்றத்தான் இந்த கட்சிகள் இத்தனையும் உருவாச்சு. இப்ப உதாரணமா ஒண்ணு கேட்கிறேன். இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப அண்ணன் நடத்தினாங்க, பேரெழுச்சியா நடத்தினாங்க. இப்போ மதுவை யார் ஒழிக்கணும்? மதுவை காட்சி விற்கிற ஆலையை வச்சிருக்கிறது, மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறது யாரு? அரசு சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப அந்த மதுக்கடையை திறந்து வச்சு அரசே நடத்துகிற அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது இந்த மாநாட்டின் பயன் ஏதாவது இருக்கா? இவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஐயோ, இவர் கூட்டணி வரமாட்டாரு. அப்படியா? மறுபடியும் இங்க வருங்க, அந்த மாநாடு பயனற்றது. ஏன்னா யார் சாராயம் காட்சி விற்கிறானோ அவனுடைய கூட்டணி.